எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். வீடியோ ஆடியோ ஓகே. ஸோ நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டு நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டு நாஸ்டாக் பாசிட்டிவாக இருக்குது, 160 பாயிண்ட்ஸு. SX நிஃப்டி 10 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எஃப்ஐ டேட்டா வந்து நமக்கு வந்து 1800 crore வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. டிஐ வந்து நமக்கு வந்து 300 crores வந்து நேட்டிவ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே இது வந்து டிஐ மேபி ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். ஸோ நமக்கு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் சிக்னல்ஸாக இருக்கிறப்போ நம்ம வந்து ட்ரெண்டை வந்து பாசிட்டிவாக எதிர்பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டே சார்ட். ஸோ இந்த டே சார்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, என்னோட பழைய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். அக்டோபர் 19ஆம் தேதியிலிருந்து நமக்கு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அதனோட ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா 17,500 வரையிலும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட பழைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அது நான் எப்படி போயிருக்குன்னு சொன்னேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன், இங்கே மேலேருந்து கீழே டவுன் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து கீழே வந்தது. திரும்ப மேலே ஒரு அப் டைரக்ஷன் போயிட்டு திரும்ப சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சு. மேலே இருந்து கீழே வந்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்ப டவுன் ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி திரும்ப அப் டைரக்ஷன் கொடுத்துட்டு அங்கிருந்து டவுன் ஃபால் ஸ்டார்ட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு டவுன் ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? திரும்ப எகைன் நம்ம வந்து அந்த அப் டைரக்ஷனை இங்கே வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் 17,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 15,180 இருந்து மேலே டைரக்ஷனு 17,500 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சேனல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்னோட எண்டுக்கு கரெக்ஷன் கொடுத்து மேலே வச்சிருக்கு. டாப் ஆஃப் த சேனல் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கான்சியஸாக ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பிரேக் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சேம் இங்கேயும் இந்த சேனலை டச் பண்ணிட்டு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேபி இங்கிருந்து நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு 17,000 ஆர் 17,200 வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கான்சியஸா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இங்க அது மட்டும் இல்லாமல் இங்க 200 MA வந்து நமக்கு வந்து 17,000 இருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ சேம் டைம் இந்த லெவலில் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து கரெக்ஷன் வந்திருக்கு. இங்கிருந்து ஃபால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு செல்லிங் ஜோனாக இருக்கு. இந்த ஜோன் வந்து செல்லிங் ஜோனாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர் இங்க வந்து டிரா டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. இங்க நமக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்து மேல வந்து சஸ்டெயின் பண்ணாம கீழே வராங்கன்னா நமக்கு 16,100 வரைக்கும் கீழே மார்க்கெட் வந்துட்டு திரும்ப மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு வந்து சப்போர்ட் வந்து இந்த சேனலோட பாட்டம் வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இங்க பாருங்க, இந்த சேனல் டச் பண்ணிருக்கு. ஸோ இங்க வந்திருக்கு. ஸோ அதையே நம்ம இங்க வந்து எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வர்றதுக்கும் பாட்டம் வரைக்கும் வந்துட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கான்சியஸாக ட்ரேட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு நான் எதிர்பார்க்குற இன்னைக்கு டே வந்து எப்படி எதிர்பார்க்குறேன்னா, பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் வந்து இங்க வந்து இந்த ஜோன் நேத்தியோட ஹையரை வந்து பிரேக் பண்ணி மேலே போகிற பட்சத்துல நமக்கு வந்து மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அங்கிருந்து நமக்கு கீழே வந்துதுன்னா கரெக்டா இந்த இடத்துல வந்துட்டு டச் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட வியூங்க, என்னோட ப்ரிடிக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து நமக்கு கீழே வந்துட்டு கொஞ்சம் தூரம் சைட்வேல ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த இந்த ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்றாங்க. கேப் ஓப்பன் பண்றப்பயே நமக்கு இந்த ஹைக்கு மேலதான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி சஸ்டெயின் பண்ணி மேலே போறாங்கன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சப்போஸ் வந்து கீழே வந்துட்டு
கரெக்ஷன் கொடுத்துட்டு போறாங்கன்னா நமக்கு 16,590ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 16,500ல வந்து நல்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சைடு வேலை எதிர்பார்க்கலாம். நேத்தியோட ஹையில இருந்து நமக்கு வந்து 16,500 இந்த ரேஞ்சிலே நமக்கு சைடு வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட டைரக்ஷன் அப் டைரக்ஷன்ல தான் இருக்கு. பார்க்கலாங்க இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், எந்த இடத்துல நம்ம வந்து டார்கெட் புக் பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி டே ட்ரேடிங்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 3 திங்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் யுவர் மார்க்கெட் டைரக்ஷன். உங்களோட மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து டோன்ட் டேக் என்ட்ரி வித்தவுட் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் இல்லாம எப்பவுமே நீங்க வந்து ட்ரேடே எடுக்காதீங்க என்ட்ரி. நம்பர் 3 வந்து யுவர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:2 தான் இருக்கணும். 1000 ரூபா லாஸ்னா 2000 ரூபா ப்ராஃபிட். ஸோ புக் பண்ணிட்டு வரணும். 500 ரூபா லாஸ்னா 1000 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணணும். அது எல்லாமே உங்களோட கேபிட்டலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, உங்களோட இண்டிவிஜுவலோட ஸ்ட்ரென்த் அது. ஸோ கேபிட்டல் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ உங்களோட கேபிட்டலுக்கு 1:2 ரேஷியோ வச்சு நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Until then, bye, Saktivel.